பிரைஸ் த லார்ட். பொதுவா ஒருத்தர் மேல நம்ம நிறைய அன்பு வச்சிருக்கிறோம், ரொம்ப பிரியம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவங்களோட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்றத நம்ம விரும்புவோம், நிறைய பேசணும்னு நினைப்போம். அது மட்டும் இல்ல, அவங்களுக்காக நம்ம எதனா செய்யறோம் அப்படின்னு சொன்னா அந்த வேலை நமக்கு கஷ்டமாவே தெரியாது, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா அவர்கள் மீது நாம் வைத்த அன்பு அந்த கடினமான வேலையை கூட, அந்த கடினமான காரியத்தை கூட நமக்கு அது ஈஸியா செய்யற மாதிரி நமக்கு அது தெரியும். இததான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல வாசிக்கிறோம். அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, லாபான் என்கிற மனுஷன் தன் மகளை யாக்கோபுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா நீ என்கிட்ட 7 வருஷம் வேலை செய்யணும், அப்பதான் என் பிள்ளைய உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி லாபான் போட்ட கண்டிஷனுக்கு யாக்கோபு ஒத்து வந்து அந்த வேலையை செய்யறார். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 7 வருஷங்கள் ராகேலுக்காக வேலை செய்யறார். ஆனா வேதத்துல ரொம்ப அழகா போட்டிருக்கு, ராகேல் பேரில் யாக்கோபு பிரியம் வச்சதுனால அந்த 7 வருஷங்களும் அவனுக்கு கொஞ்ச நாள் போல தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா ராகேல் மேல யாக்கோபு வைத்த பிரியம் அது பெரிய வருஷங்களா அவனுக்கு தெரியாம கொஞ்ச நாளா அவனுக்கு தெரிஞ்சது. இப்படிதாங்க நாமளும் ஆண்டவர் மேல அதிக அன்பு நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னா அவருக்காக நாம எடுக்கிற பிரயாசங்கள், ஜெபிக்கிறதா இருக்கட்டும், வேதம் வாசிக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஊழிய செய்யறதா இருக்கட்டும், எதுவுமே நமக்கு கடினமா தோணாது. எல்லாமே இவ்வளோ நேரம் ஜெபிக்கணுமே, டைமே ஆக மாட்டேங்குது, 1 hour எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியல, எப்படி இவ்வளோ நேரம் பைபிள் வாசிக்கிறது, இதெல்லாம் கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லி கடமைக்காக சில காரியங்களை நம்ம செய்யாம உண்மையாகவே ஆண்டவர் மேல நம்ம பிரியம் வைக்கும் பொழுது அந்த நேரங்கள் எல்லாம் நமக்கு ஈஸியா தெரியும். அந்த கடினமான விஷயங்கள் எல்லாம் நாமளா ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு இன்னும் அதிகமாய் செய்வோம். ஒருவேளை இத்தனை நாள் நீங்க செய்யற ஆண்டவருக்காக செய்யற காரியங்கள் கடினமா உங்களுக்கு தெரியுது, கஷ்டமா தெரியுது, ரொம்ப நேரம் செய்யற மாதிரி தெரியுதுன்னு யோசிச்சீங்கன்னா நீங்க ஆண்டவர் மேல வைக்கிற பிரியம் இன்னும் அதிகப்படுத்தணும்னு அர்த்தம். அப்படி நீங்க அதிகப்படுத்தும் பொழுது நாம அவருக்காக செய்யற கிரியைகள், காரியங்கள் எல்லாமே நமக்கு ஈஸியாய் தெரியும். ஆண்டவர் மேல அதிகமா அன்பு கூறுங்க. God bless you all.